வணக்கம் மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோல நீங்க என்னத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா, ரீசெண்டா நாம கொழும்புல அதுவும் பாணந்துறையில போயிருந்த ஒரு சூப்பரான பிளேஸை பற்றி தான் சொல்ல போறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டினியூ பண்றேன். இது எந்த பிளேஸ் என்னன்றது எல்லாமே நான் ஃபுல்லா சொல்றேன். நம்ம ரீசெண்டா பாணந்துறையில போயிருந்த ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இந்த இடம். இது என்னன்னு சொன்னா, இங்க நாம போட் ரைடிங் செய்து கொள்ளக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடமா இருந்துச்சு. இங்க டிஃப்ரெண்டான போட்ஸ் இருந்துச்சு, ஸ்பீட் ஜெட் போட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு விஷயம் சொன்னா, நீங்க இதுல என்னத்த செய்ய போனாலும் அது டாலர்ஸ்ல நீங்க பே பண்ண வேண்டி இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இங்க நீங்க செய்யற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஆனா அந்த எக்ஸ்பென்சிவ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். உண்மையிலேயே டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. பாருங்களேன், போட்ல ஆக்களை கட்டி இழுத்துட்டு போறதா இருந்தாலும் சரி, ஸ்பீட் போட்ஸா இருந்தாலும் சரி, இங்க பாராசூட்ல நீங்க ஃப்ளை பண்ணக்கூடிய மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ஒன்று, அது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 பேர் போகக்கூடிய ஒரு போர்டு ஹையர் பண்ணி ஒரு 1 hour போட் ரைடிங் இங்க நாங்க செஞ்சிருந்தோம். இந்த 1 hour போட் ரைடிங்ல நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின விஷயங்களை நீங்க எங்களோட பார்க்க போறீங்க. நாம போகும் பொழுது இங்க பாருங்களேன், இந்த பாராசூட் ரைடிங்க பாருங்க, இது எல்லாமே இங்க இருந்துச்சு. அதை நாம பார்த்துட்டு தான் போனோம். அந்த ஆக்டிவிட்டி நாம செய்யல. ஆனா நம்ம 1 hour போட் ரைடிங் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அது எல்லாமே நீங்க இங்க பார்க்க போறீங்க. எப்படி இருந்ததுன்றது எல்லாமே கண்டினியூவா பார்த்துட்டு இருங்க. உண்மையிலே இந்த போட் ரைடிங் ஆக்டிவிட்டி எங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை தந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். இதோ ஸ்டார்டிங்ல நாம இந்த போட் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு கடல் கரையில கடலுக்கு நடுவுல தான் போக போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். இவங்க ஸ்டார்ட் பண்ணி போன இடம் கடலுக்குள்ள போகல. கடல் ஆரம்பிச்ச எங்கட பயணம் ஒரு ஃபாரஸ்டுக்கு நடுவுல, அதாவது ஒரு காட்டுக்கு நடுவுல போனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தார மாதிரி தான் இந்த போட் பயணம் எங்களுக்கு இருந்துச்சு. உண்மையிலேயே நாம வேற லெவல்ல என்ஜாய் பண்ணோம்னு தான் சொல்லணும். அந்த போட் போக போக போட்டுக்கு கீழே என்ன வர போகுது, இந்த காட்டுக்குள்ள என்ன எல்லாம் இருக்க போகுது, அடுத்தது எங்களுக்கு என்ன எல்லாத்தையும் காட்ட போறாங்கன்ற ஒரு பயத்தோடய நாம போயிட்டு இருந்தோம். இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது நம்மளோட வந்த அந்த கைட் அண்ணா என்ன செய்தாருன்னு சொன்னோம், அங்க இருக்கிற மங்கீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்து வித்த காட்டிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். அது எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த போட் ரைடிங் ஒரு காட்டுக்கு நடுவுல போறதால அவங்க சேஃப்டியா எங்களை கூட்டிட்டு போனாங்க. அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் இதுல எங்களுக்கு அவங்க கொடுத்திருந்தாங்க. இந்த போட்ல போயிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு குட்டி முதலையை காட்டினாங்க. இந்த தண்ணிக்குள்ள குட்டி முதலை மட்டுமில்ல, பெரிய முதலை எல்லாம் இருக்குமாம். அது நம்ம கண்ணுல பார்த்தோம்னு சொன்னா நம்ம அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி எங்களுக்கு பயப்படுத்தி இருந்தாங்க. ஆனா நீங்க பயப்படாதீங்க, நாங்க பெரிய முதலை ஒன்றையும் பார்க்கல. இப்படி குட்டி முதல்ல குட்டிகளை பார்த்தோம். அது எங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதுவும் இந்த காட்டுக்கு நடுவால போன இந்த போட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சுதுங்க.
போக போக அடுத்தது என்ன வரப்போகுது, இது என்னவா இருக்குமன்ற த்ரில்லிங் எங்களுக்கு கூடிட்டே இருந்துச்சு. அட உள்ள போனதும் திடீரென்று பார்த்தா ஒரு முதலை குட்டியை கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்திருந்தாங்க. ஒரு குட்டி முதலை நம்ம கையில இருக்கும் பொழுது நாம எப்படி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் யோசிச்சு பாருங்க. அட அந்த த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க நமக்கு கிடைச்சிருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு சூப்பர்வான ஆக்டிவிட்டியை நாம இங்க என்ஜாய் பண்ணினோம். இந்த 1 hour போட் ரைடிங் ஒரு பெஸ்டான ஒரு போட் ரைடிங் என்று தானுங்க சொல்லுவேன். ஃபைனலா நாம போயிருந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு பெஸ்டான ஒரு போட் ரைடிங்கை நீங்க இந்த வீடியோல பார்த்துருக்கிறீங்க. அட இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்க இங்க போவீங்களான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையிலே இந்த போட் ரைடிங் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதுவும் இந்த காட்டுக்கு நடுவுல போன இந்த போட் ரைடிங் ஒரு பெஸ்ட் தானுங்க நான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலா இதோட நம்ம வீடியோவை நான் முடிச்சுக்கொள்றேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.